நல்லா தான் ப்ரோ இது ப்ரோ. பொண்ணு சேஃப்டிக்கு ப்ரோ, பொண்ணு சேஃப்டிக்கு ப்ரோ, யாரும் நம்ப கூடாதுன்ட்டு. பயங்கரமாக நடிச்சுக்கிறாரு, வந்து பார்க்க சொல்லு. கப்புள்ஸ் தான் வாங்க எல்லாம். ஃபயர் 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 மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்குது. நான் எதுவுமே மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் வேறு மாதிரி இருக்குது படம். இந்த மாதிரி கேர்ள்ஸ் பார்க்க வேண்டிய படம் நினைக்கிறீங்களா? ஆமாம், ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துட்டு இருக்கு, ரியல் இன்சிடென்ட். ரியலாகவே நிறைய பெண்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்க விஷயந்தான் இருக்குது, டெய்லி பேஸில் நடந்துக்கிட்டு இருக்குது, சொல்ல முடியாமல். கிளாமர் ரொம்ப இருக்குது, 18+ இல்லை எல்லாரும் பார்க்கலாமா? அதை கிளாமர்னு சொல்ல முடியாது, அதுதான் உண்மை, அதுதான் நடக்கிற விஷயம். ஸோ அது வந்து எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஃபீமேல்ஸ் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். பேஸ் பண்ணி ஸ்டோரி எதை பற்றி? ஸ்டோரி வந்து ஃபீமேல் பேஸ் பண்ணி தான். ஒரு மென்னால் எப்படி ஈஸியாக விமென்ஸ் வந்து பாதிக்கப்படுறாங்க அதை காமிச்சிருக்காங்க. இல்லை, இந்த படம் வந்து ஒரு க்ரைம் கிளாமர் ரெண்டு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு நான் இந்த படம் பார்க்க வந்தேன். படம் பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்த்து முடிக்கும் போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோவை பார்த்த உடனே இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா படத்தில் வந்து நிறைய லேடி ஆர்டிஸ்ட்டு நிறைய இருக்காங்க. எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் கிளாமர் சீக்வன்ஸ் ஹீரோக்கு இருக்குது. படம் பார்த்திங்கன்னா ஓப்பனிங் எடுத்த உடனே அந்த ஹீரோ வந்து ஒரு கொலை நடக்குது. அது யார், அந்த கொலை யார் பண்ணாங்கிற ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் படம் பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோ, பயங்கர லேகு. உங்களுக்கு வந்து என்னடா படம் உட்காந்துருக்காங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து 100% கிளாமர் தான் போகுது. ஒவ்வொரு பொண்ணுங்கள்ட்டையும் வந்து ஒரு கிளாமர் சீக்வன்ஸ் அந்த மாதிரி பெரிய லெவல் கதை இல்லைனாலும் 100% கிளாமர் இருக்குது. ஸோ இந்த படம் என்ன கிளாமர் ப்ராமிஸ் பண்ணிச்சோ அந்த கிளாமர் வந்து செகண்ட் ஹாஃபில் கொடுத்துட்டாங்க. க்ரைம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அந்த இன்வெஸ்டிகேஷனில் நிறைய ஃப்ளாஸ், நிறைய தப்புகள் இருக்குது. இன்னொன்று அந்த ஆர்டிஸ்ட் வந்து நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு, ஒரு இன்ஸ்பெக்டர். அது மாதிரி ஒரு நல்ல நோன் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் உண்மையிலேயே வந்து ஒரு நல்லா ஒரு கிரிப்பிங்காக இருந்திருக்கும். இல்லை, இந்த படம் வந்து 18+ ஆடியன்ஸுக்கான ஒரு படம் தான். படம் ஏ சர்டிஃபிகேட்டு, அதனால் 18 கீழே இருக்கவங்க அலோடே கிடையாது. இது ஒரு இல்லை, மெசேஜ் ஒரு பேருக்கு வச்சுருக்காங்க. பேசிக்காக ஒரு கிளாமர் போடுங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கிளாமர் தான். இல்லை, அதாவது மெசேஜ் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. பொண்ணுங்களை வந்து இப்படி ஏமாத்துறான், ஜாக்கிரதையாக இருங்க, அந்த மாதிரி சும்மா சொல்லியிருக்காங்க. அது ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸு பெருசாக ஒன்றும் இல்லைங்க. இவர் ஹீரோவும் பெருசாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை. இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் வந்து நியூ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் தான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப பெரிய கேரக்டர். அவர் தான் படத்தை தூக்கி நிப்பாட்டணும். அவர் கேரக்டர் வந்து நியூ ஃபேஸ் போட்டு அது வந்து உட்காந்துருச்சு படம். எல்லாருமே நல்லா கிளாமர் காமிச்சாங்க. அவங்க எல்லாம் மெயினாக கிளாமருக்காக தான் அந்த படத்தில் இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நல்லா கிளாமர் காமிச்சு நடிச்சிருக்காங்க. ஸோ 4-5 ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லாமே கிளாமர் கொடுத்து காமிச்சு நடிச்சிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸில் மாத்திரம் ஒரு பொண்ணு வராங்க, அவங்களுக்கு மாத்திரம் கிளாமர் கிடையாது. படம் சூப்பராக இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் நல்லா தான் இருந்துச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ஃபீமேல் ரோலில் வந்துட்டு அவங்க தப்பாக பார்க்காதீங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காமிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஜி. நல்ல ஒரு கேர்ள்ஸுக்கு வந்து கரெக்டான ஒரு இது தான் ஜி. ஹீரோ ஓகே தான் ஜி. ஹீரோவை பற்றி அதான் கொஞ்சம் பேடாகவும் காமிச்சிருந்தாங்க, ஆனால் படம் நல்லா இருந்துருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எல்லாருமே கப்புள்ஸும் பார்த்தாங்க, நார்மல் ஆடியன்ஸும் பார்த்தாங்க. எல்லாருமே கத்துனாங்க, நல்லாவும் இருந்துச்சு. படம் பேஸ் பண்ணினா வந்துட்டு 18+ படம் தான் இது. ஆனால் வந்துட்டு பார்க்கலாம், சின்ன பசங்களும் பார்க்கலாம், அதை பற்றி தெரிஞ்சுக்கிப்பாங்க என்ன நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். ஃபயர் தான். பார்க்கலாம், நல்லா இருக்கு. குட் மெசேஜாக இருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே நல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் வந்து மெசேஜ், சோஷியல் மெசேஜ் ஒரு லாஸ்ட்டாக ஒன்று. ஆமாம், ஒரு சில 2-3 சீன் தான் வரும். நல்லா இல்லை, குழந்தைங்க கூட ஒரு அடல்ட் கைடன்ஸோடு இருந்தாக்கா பார்க்கலாம், அது தப்பு இல்லை. அது வெறும் ஒரு பர்டிகுலர் சீன் மட்டும்தான், மற்றபடி அவங்களுக்கு கேரக்டர் ரோல் தான். எல்லாருக்குமே நல்ல கேரக்டர் ரோல் தான். மெசேஜ் கன்வே ஆச்சா? ஆமாம், கன்வே ஆச்சு. மெசேஜ் அது படம் வந்து பார்த்தா நல்லா இருக்கும். ஏன்னா நல்லா இருக்குது படமாக. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு சீ தட். இது வந்து விமெனுடைய சேஃப்டி, அவேர்னஸ். ஸோ ஆக்சுவலி அதை விட அதிகமாகவே இருந்தது. நான் எப்படி எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கதையுமே நல்லா இருக்குது, த்ரில்லிங், கிரிப்பிங்காக இருக்குது.
ஸோ எண்டு வரைக்கும் நல்லா இருக்குது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட. சாரி, ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. ரியல் பேஸ்டு ஸ்டோரி. ஆமாம், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி தான். ஸோ பெண்களுக்கு இதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்குது. ஸோ யா, இந்த மாதிரி ஆடியன்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். சில்ட்ரன் வேண்டாம் ஆப்வியஸ்லி. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த டைரக்டர் இஸ் அமேசிங். டைரக்டர் ஆக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எக்ஸலண்ட்டாக இருந்தது. சாரி, ஸ்டோரி எதை பற்றி எதை பேஸ் பண்ணி? இது விமன் சேஃப்டி கேர்ஃபுல்லாக இருக்கணும், அதை பற்றி தான். தேங்க்யூ. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து கையாண்ட விதம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப அழகாக நகர்த்தி கொண்டு போயிருக்காரு. எங்கேயுமே வந்து ஸ்லோவாக இல்லை. அடுத்து என்ன அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வெளில வரும்போது நம்ம வெளியில் போயிட்டு ப்ரெஸ் முன்னாடி என்ன பேச போகிறோம் அப்படின்றதே எனக்கு வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் இருந்துச்சு. படத்தில் வந்து இது முழுக்க பெண்களுக்கான படம் தான். ஒரு ஆணும் இப்படி செய்யக்கூடாது, ஒரு பெண்ணும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கைதியாக ஆனதுக்கு பிறகு தற்கொலைன்றது ஒரு தீர்வாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு போல்டாக நின்று ஃபேஸ் பண்ணணும். எஸ், ரியல் இன்சிடென்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். எனக்கு இது கொஸ்டின் அப்படிங்கிறது வைக்கிறத தாண்டி டெய்லி நியூஸை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து ரியல் இன்சிடெண்ட்டை வந்து இது பண்ணி தான் இருக்குது, பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஆக்சுவலாக 4 மாத குழந்தையும் 2 மாத குழந்தையும் என்ன சார் தப்பு பண்ணிச்சு? இதை வந்து நம்ம கமெண்ட்டாக போட்டாலோ ஒரு இடத்துல பேசினாலோ வீடியோவோ பேசினாலோ அது வெளிக்கொண்டு வர முடியாது. இந்த இடத்துல கொண்டு வந்தால் மட்டும்தான் இதை வந்து முன்வைக்க முடியும். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க கேரக்டர்ஸ் அவங்கவுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ், படத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஆக்சுவலாக கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், கிளாமரை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த கதைக்களத்தோடு ஒன்றி பார்க்கும்போது அது தப்பாக எனக்கு தெரியல. படம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அதுவும் குறிப்பாக யூத்துக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அற்புதமான ஒரு படம். இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு படம் தான். இசை நல்லா இருக்குது. ஜேஎஸ்கே சார் அந்த விஷயத்தை எடுத்தது ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களம் தான். இது நல்லா இருந்தது. ட்விஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்தது. 2 பாடல்கள் இருக்குது. 2 அவர் சொல்லவே வேணாம். இது புதுப்படம், ஒரு புதுமுக ஹீரோ மாதிரி இல்லை. இது நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஹீரோ எப்படி நடிச்சிருப்பாரோ அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர், செகண்ட் ஹாஃப் டோட்டலாகவே வந்து பாலாஜி வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டார். ரச்சிதா மேம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப ஹோம்லியான ஒரு கேரக்டர் தான் அவங்களுக்கு. அது அந்த சாங்ஸு, இந்த கதை காலத்துக்கு என்ன தேவையோ அது அவங்க கொடுத்துருக்காங்க நடிப்பில். மற்றபடி எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. சாக்ஷி மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் காயத்ரி மேம் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை, 18+ தான் கம்பல்சரி. அது வந்து அடல்ட்ஸ் தான் பார்க்கணும். குறிப்பாக வந்து பெண்கள் பார்க்கணும். அது அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ரொம்ப நல்ல படம் அது. பெண்கள் வந்து நம்ம ஒரு பாதுகாப்பாக இருக்கணும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ சொல்லிகிட்டு இருக்கோம். சரிங்களா, இந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வந்து நீங்கள் சொல்லுங்களேன். சரிங்களா, ஒரு கண்டென்டான படம். ரியல் லைஃப்பில் நம்ம என்ன நடக்குது, ஒரு ஆண்கள் கூட நம்ம எப்படி பழகிறோம்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்டான படம் நல்லாயிருக்கும். ஒரு சீரியல் ஆக்டர் இறந்துருக்காங்க நம்ம IVP அந்த நசத்துப்பேட்டை பக்கத்தில். அந்த சைடில் ஒரு பெண்கள் இறந்துறதுனால ஒரு கண்டென்டான ஒரு படம். அந்த ஸ்டோரியில் லிங்க் ஆகிருக்குது. நீ பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கிளாமர் பண்ணணும்னு பண்ணல, சீனுக்காக கதைக்காக பண்ணணும்னு பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இவ்வளோ கிளாமராக நடித்தா தான் நம்ம அடுத்தடுத்து படம் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. அவங்க நடிக்கணும்னு கதையில் இருக்குது, நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும்.